வேலை வட்டி இல்லாம 2 பேர் வீட்டு மேல டவுசரோட உட்கார்ந்துருக்காங்களே, இவங்க என்ன வடாங்க காய போட வந்தாங்க நினைக்கிறீங்களா? பாறாங்கல் மாதிரி இருக்கிற இந்த உருவம் ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சா இருக்கிற தண்ணில ஒரே செகண்ட்ல வெளியே வந்துரும். வேற புது தண்ணி மாத்திக்கலாம் இல்லையா? உங்கள் நீச்சல் குளத்தில் தண்ணி மாத்துவது எப்படி? ஐயோ, இவருக்கு லாங் சைடு போல இருக்கு. ஐயா, தண்ணி ஒரு அடி முன்னாடி இருக்கு, ஆனா பக்கத்துல உட்கார்ந்தவர் பயங்கர புத்திசாலி போல இருக்கு. நம்ம ஷோவை பாத்துருப்பாரு நினைக்கிறேன். அதான் கை சைலண்டா வேடிக்கை பாக்குது. இதுல கருத்து என்னன்னா, இவர் நின்ன இடத்துக்கும் ஸ்விம்மிங் பூலுக்கும் நிறைய கேப் இருந்தது. ஓடி வந்து குதிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா இதை ரீச் பண்ணிருப்பாரு. நீங்க எழுந்தீங்கன்னா அடுத்த வாட்டியாவது ஒழுங்கா குதிங்க. ஸ்விம்மிங் பூல்ல லேடிஸ் இல்லனா எப்படி? ஐ லேடிஸ் இந்த 2 கலரும் சேர்ந்து குளத்துல குதிக்கிறதுக்கு கலந்து பேசி முடிவு எடுத்துருச்சுங்க. அதுல ஒண்ணு குத்தாட்டம் போடுது. குதிக்கணும்னு நினைச்சது தப்பு இல்ல, ஆனா எப்படி குதிக்கணும்னு பிளான் பண்ணாம குதிச்சதுதான் ரொம்ப தப்பு. இவங்க இலக்கு 1 இன்ச் தப்பா போச்சு. அதனால இவங்க இஞ்சி இடுப்பழகி ஆயிட்டாங்கோ. ஸ்டார்டிங் நல்லா இருந்தது, இடையில ஏற்பட்ட டவுட்னால இவங்க இடையில இடி விழுந்துருச்சு. இந்த அடிக்கு நிச்சயமா ஸ்விம்மிங் பூல் தண்ணி காரணம் இல்ல. மேலே இருந்து குதிக்கிறதுக்கு கைக்கு எதுக்கு கிளவுஸ்? எப்பேற்பட்ட லூசு பாருங்க. அடிபட்டுருமா? மண்டையை ஹூடு போட்டு கவர் பண்ணிருக்காரு. இந்த உலகத்துக்கு ஏதோ முக்கிய செய்தி சொல்லிட்டாரு. பொண்ணுங்களை நம்பி காதல்ல விழுந்தாலே மூக்கு வாயெல்லாம் ஊத்துது. இங்க கீழே தண்ணி கூட இல்ல, பந்த நம்பி பறந்து வராரு. நான் சொல்லல, இவனுங்களை நம்பினாலே இப்படித்தான். வாழ்க்கை என்னும் ஓடம் உடஞ்சு போச்சு பீடம். பந்தும் ஏமாத்தோங்கிற விஷயத்த அண்ணன் கீழே வந்துதான் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஐயா, அடிப்பட்ட அதிர்ச்சியில தான் ஞானம் ஒதுக்குது.